the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் திரும்பவும் இவங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தம். இந்த ஸ்தலத்தில் நீங்கள் செபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் என்னுடைய கண்கள் திறந்தும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரம் யோசிக்கிறது உண்டு. இந்த ஒரு காரியத்தை, என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டலையோ, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கலையோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பதில் கிடைக்கல, ஏன் இந்த ஜெபத்திற்கு இன்னும் ஒரு பதில் உண்டாகலை, ஏன் இன்னும் இந்த காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று நாம் ஒரு கேள்வியோடு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வீடுகளில், நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கிற எல்லா உண்மையான இருதயத்தோடு நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் திறந்தும் அவருடைய செவிகள் உங்களை கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னுடைய ஜெபங்களை கவனிக்கிறவனாயிருக்கிறேன், உன்னுடைய ஜெபங்களை காண்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகார் வனாந்திரத்தில் அழுது கூப்பிட்ட பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன். அன்னாள் சபையில் ஆலயத்தில் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன். எசேக்கியேல் தன்னுடைய கூடாரத்தில் தன்னுடைய வீட்டில் சுவர்புறமாய் திரும்பி அழுத பொழுது அந்த ஜெபத்தை கேட்ட தேவன். உங்களுடைய ஜெபங்களையும் அவர் கேட்க, அவர் காண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் உண்மையான இருதயத்தோடு நொறுங்குண்ட ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் அவருடைய செவி திறந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆவியான தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஸ்தலத்தில் நீர் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் என்னுடைய கண்கள் திறந்திருக்கிறது, என்னுடைய செவிகள் கவனித்திருக்கிறது என்று உடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறேன். உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் அப்பா ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை காணட்டும் ஆண்டவர், ஒரு அதிசயம் நடக்கட்டும். தடைபட்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அது கைகூடி வரட்டும். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் கவனித்து பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே